வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்த மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டிங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேர் 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேரத்தில் 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு. ட்ரைனிங் இதில் போகிறதுல அரசியல்வாதிகளும் போவாங்க, பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க, பத்திரிகையாளர்களும் போவாங்க. அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க. அந்த பட்டியலில் தான் 11ல் 1 11ல் 1 ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அந்த 11 பேர் அனுப்புனதுல 1 இது. 10 மறந்துட்டீங்க, 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதனால் அந்த 11ஐயும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு தெரியாதுங்கண்ணா, பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதாவது ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேலே பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்கா இருக்கார். இவர் அமைச்சர், சத்தியப்பிரமாணம் எடுத்த அமைச்சர். இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி. பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல, என்னுடைய மகன் உட்பட 35 அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா. ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு, கை வந்துருச்சுங்களா, பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட், இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்னைக்கு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில். ஆனா காவல்துறை கைது பண்ணாது. அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்கன்னா, இதை உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு, சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான்னு. 13ஆம் தேதி பொறுத்திருப்போம் என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம். அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொன்னதுல என்ன தப்பு? ரெண்டாவது, நான் கேட்ட கேள்வி, அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே, சரி இது அதிமுக கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில, அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல பெனால்டி சார்ஜ் 230 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அதையே நீங்க காட்டல 530 கோடியோட, ஏன் மறைச்சீங்க? ரெண்டாவது இதுல இப்ப ஜெனரேட் பண்ண, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட் பண்ணதுல அதானிக்கு 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாமா. யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு, இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லீங்களா? 1 வருஷம் ஜெயில கம்பி என்ன. இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சார். என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னேன் நானு? ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே? ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க, போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் 11 பேர் எல்லாம் இருக்கு, போட்டோ இருக்கு, எஃப்சிடிஓ ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார். எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார். அவர் ஒரு பக்கம் படிச்சாரு, நான் லண்டன்ல படிச்சேன். அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா? அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மா பிறந்த என் மேல கேஸ் போட பார்த்தலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தலாம். நீ போடு கேஸ், நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுது. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பார்த்தலாம். நாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல். கேட்டா அமைச்சர் பதவி, கேட்டா அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துதான் இங்க உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான்
இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். தவமா எடுத்து வந்திருக்கேன். நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லுங்க. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க. அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆபிசர் கொடுத்த டேஞ்சர் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும். வேற அமைச்சருக்கு என்ன என்னைய மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்க நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கூட. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கலாம், டைப் அடிச்சு அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லயே படிச்சேன்னு எனக்கு தெரியாது. தமிழ் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை போய் சொல்றேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போனேன். அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்ப சொல்லியிருக்கணும்? நீ புலால் சிறையில கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு, 11 பேர் போனாரு, அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன். நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க, அவர் பதில் சொல்றாரு. நான் எங்கேயாச்சும் கூட சொன்னா நான் ஆக்ஸ்போர்ட் போனேன்? நான் சொல்லாம தானே போனேன். நீங்களா தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன். நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சு டெய்லி தொலாவி பத்திரிகை கொடுக்கறதா என் வேலையை நினைச்சுதான் என் வேலை அது இல்லைங்க. என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு.